அறிவிப்பு. ரூபாய் 10 லட்சம் பரிசு. இந்த படத்தில் காணும் சிவா என்ற குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுத்தாலோ தகவல் கொடுத்தாலோ ரூபாய் 10 லட்சம் அரசு சன்மானம் வழங்கப்படும். காவல்துறை. போலீஸ் ஒட்டின போஸ்டருக்கு மேல இது யாரியா புது போஸ்டர் ஓட்டினது? அறிவிப்பு. ரூபாய் 15 லட்சம் பரிசு. சிவா ஆகிய என்னை பிடித்து விட்டால் ரூபாய் 15 லட்சம் சன்மானம் காவல்துறைக்கு நான் தருகிறேன். போலீஸ் 10 லட்சம் சொன்னது பரிசு, இவன் 15 லட்சம் தரேன்னு சொல்றது பந்தயம். அட இவனுங்க எங்கேயா பிடிக்க போறாங்க? நான் சின்ன புள்ளியா இருக்கிறப்ப வீரப்பனை பிடிக்கலன்னு சொன்னாங்க. எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இன்னும் பிடிக்கல. என்ன துணிச்சல் இருந்தா தப்பையும் பண்ணிட்டு தைரியமா போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கான் பாரியா. ஒருவேளை புலியா இருப்பானோ? புலி இல்லையா, சிங்கம். உயிரை பணையம் வச்சு போலீஸ்க்கே சவால் விட்டுருக்கானே, இவன் தான் ஹீரோ. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கட்சி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் தகுதியை பெற்றிருக்கிறது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான திரு ஆர்.கே. என்கிற ராஜ்குமார் முதலமைச்சர் பதவிக்கு ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வருகிற 15ஆம் தேதி திரு ஆர்.கே. தஞ்சாவூரில் கவர்னர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுக்க இருக்கிறார். ஒரு முக்கிய அறிவிப்பு. சமீபத்தில் சென்னை காவல் அதிகாரிகளை பலவந்தமாக தப்பிச் சென்ற குற்றவாளி சிவா போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார். முதலமைச்சர் ஆக போகும் திரு ஆர்.கே.வை இந்த சிவா ஏற்கனவே 2 முறை கொலை செய்ய முயன்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரால் ஆர்.கே. உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என எண்ணி கமிஷனர் மாணிக்கம் தலைமையிலான தனிப்படை ஒன்று இவரை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி சிவாவை பிடித்து தருபவர்களுக்கு அல்லது இவரை பற்றி தகவல் தருபவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசு சன்மானம் வழங்கப்படும். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கட்சி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் தகுதியை பெற்றிருக்கிறது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான திரு ஆர்.கே. என்கிற ராஜ்குமார் முதலமைச்சர் பதவிக்கு ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வருகிற 15ஆம் தேதி திரு ஆர்.கே. தஞ்சாவூரில் கவர்னர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுக்க இருக்கிறார். ஒரு முக்கிய அறிவிப்பு. சமீபத்தில் சென்னை காவல் அதிகாரிகளை பலவந்தமாக தப்பிச் சென்ற குற்றவாளி சிவா போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார். முதலமைச்சர் ஆக போகும் திரு ஆர்.கே.வை இந்த சிவா ஏற்கனவே 2 முறை கொலை செய்ய முயன்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரால் ஆர்.கே. உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என எண்ணி கமிஷனர் மாணிக்கம் தலைமையிலான தனிப்படை ஒன்று இவரை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி சிவாவை பிடித்து தருபவர்களுக்கு அல்லது இவரை பற்றி தகவல் தருபவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசு சன்மானம் வழங்கப்படும். இதுதான் தஞ்சாவூர் கோயிலோட வரைபடம். தஞ்சாவூருக்குள்ள நுழையிறதுக்கு மொத்தம் 5 ரூட் இருக்கு. 5 ரூட்லயுமே போலீஸ் செக்யூரிட்டி ஹெவியா இருக்கும். மீன் சுருட்டி செக் போஸ்ட் வழியா தான் நம்ம தஞ்சாவூருக்கு போறோம். வேணா ஓட்ட போறது நீ. தஞ்சாவூருக்கு போறது சரி, கோயிலுக்குள்ள எப்படி நுழைய போறீங்க? அத கோயிலை சுத்தியும் போலீஸ் நிப்பாங்களே. சொல்றேன். கோவிலுக்கு பின்னால இருக்க பூங்கா, அந்த பூங்கா ஒட்டின குளம், இது வழியா உள்ள போனா சுரங்க பாதை வரும். நம்ம பிளான்ல சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் விளைவு விபரீதமாயிரும். ஜாக்கிரதை.
செக்யூரிட்டி எல்லாம் ப்ராப்பரா இருக்கா? எஸ் சார். அந்த சிவா உள்ள வரவே முடியாது சார், செக்யூரிட்டி பக்காவா இருக்கு. ஓகே ஓகே. செக்யூரிட்டி போஸ்ட் கரெக்டா இருக்கா? இது வரைக்கும் சேஃபா இருக்கு சார். அந்த சிவா கண்டிப்பா கோயிலுக்குள்ள நுழைய முடியாது சார். கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு வேற ஏதாவது ரூட் இருக்கா? இதை தவிர இருக்கிற ஒரே வழி கோயில் கீழே இருக்கிற சுரங்க பாதை சார். சோழர் காலத்திலேருந்து இருக்கிற இந்த பாதையை இப்ப யாரும் பயன்படுத்துறது இல்ல சார். சுரங்கப்பாதை பல வருஷமா பயன்படுத்தலன்னு அசால்ட்டா இருந்தா எப்படி? ஒருவேளை சிவா அந்த வழியா வந்தான்னா நிச்சயமா வர முடியாது சார். அங்கேயும் பலத்த செக்யூரிட்டி போட்டிருக்கோம்.
विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। நமஸ்காரம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. யாகங்கள்லாம் பூர்த்தி ஆயிடுத்தோ, நீங்க பதவி பிரமாணம் நன்னா எடுத்துக்கலாம். ஆர்கே எனும் ராஜகுமார் ஆகிய நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய சட்டப்படி உண்மையாக இருப்பேன். தமிழ்நாட்டின் அரசியல் அமைப்பின் பால் இங்க பாருங்க, இது பவர்ஃபுல் ஆர்டெக்ஸ் பாம். இந்த ரிமோட்டை பிரஸ் பண்ணா கோயில் உள்பட 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எல்லாம் வெடிச்சு நாசமாயிரும். நீ கேர்ஃபுல். அவங்களை நிக்க சொல்லுங்க. அவன் பயங்கரமான ஆர்டெக்ஸ் பாம் வச்சிருக்கான். Go back. Go back. யாராவது காப்பாற்ற முயற்சி பண்ணீங்க, உங்க தலைவர் உயிரோட இருக்க மாட்டார். ஜாக்கிரதை. கமிஷன் இவனை சுட்டு சொல்லு. புரியாம வண்டி